ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சளி இருமல் குணப்படுத்துறதுக்கான ஒரு கஷாயம் தான் பார்க்க போகிறோம். இந்த கஷாயம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 பொருட்கள் தேவை. ஃபஸ்ட்டு என்னென்னா, முக்கியமாக முருங்கைக்கீரை தேவை. இது கூடவே ஒரு 5 மிளகு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை கிடைக்கலனா கற்பூரவள்ளி இலைகளை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மெத்தட் ட்ரை பண்ணலாம். அது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே சிம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. அடுத்து இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகையும் இஞ்சியும் தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை இலைகளை பறித்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும். இந்த அளவு பார்த்திங்கன்னா 3 வயசு குழந்தைக்கு கரெக்டாக இருக்கும். 1லேருந்து 2 வயசு குழந்தைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதிகமான வயசு இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம் ஃப்ளேம்லேயே இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் கொதிக்க வச்சுக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் நம்ம சேர்த்துருக்க தண்ணி பாதியாக குறையிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கிட்டா போதும். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க கீரை, மிளகு, இஞ்சி இதோட எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கி இருக்கும். அதனால் 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணியும் நல்லா பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடிகட்டியாச்சு. நம்மளோட கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கஷாயம் நல்லா ஆறிடுச்சு. அடுத்து இதோட சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த தேன் நீங்கள் இனிப்பு சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சேர்க்காமலும் விட்டுடலாம். இந்த தேன் ஆப்ஷனல் தான். ஆனால் நீங்கள் தேன் சேர்த்து கொடுக்கும்போது அதோட பெனிஃபிட் இன்னுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கஷாயம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அதிகமான இருமல் இருந்தாலும் சரி, இந்த கஷாயம் குடிச்சிட்ட பிறகு அடுத்த செகண்டே இருமல் கண்ட்ரோல் ஆகிடும். சூப்பரான கஷாயம் இது. இது குடிக்கிறதுனால இருமல் மட்டும் இல்லை, சளியும் ஒரு 2-3 நாள்லேயே கம்ப்ளீட்டாக சரியாகிடும். ஒரு நாளைக்கு 2 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த கஷாயம் குடிக்கலாம். 3 நாளில் கம்ப்ளீட்டாக சளி இருமல்லாம் சரியாகிடும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் குடிக்கலாம். குழந்தைகள் பார்த்திங்கன்னா 1 வயசுலேருந்து குடிக்க ஆரம்பிக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ சளி பிரச்சனை, இருமல் பிரச்சனைனா இந்த கஷாயம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.